வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான தகவல்கள். கடலூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். இதை பற்றி தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தெற்கு கடலோர ஆந்திர பிரதேச மாநிலங்களில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை வட தமிழகத்தில் தீவிரமாக உள்ளது. டெல்டா மாவட்டங்களிலும் மழையின் தீவிரம் அதிகரித்துள்ளது. பெரும்பான்மையானோர் மதுரை, கடலூர், தருமபுரி, தஞ்சாவூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, புதுக்கோட்டை, திருவள்ளூர், திருச்சி, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் மழை பெய்துள்ளது. இந்த நிலையில் மாலை 4 மணி வரை அடுத்த 3 மணி நேரத்திற்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி கடலூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவள்ளூர் மற்றும் காரைக்காலில் இடி மின்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ராமநாதபுரம், சிவகங்கை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, தேனி, திண்டுக்கல் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இன்று 35 டிகிரி செல்சியஸும் குறைஞ்சபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸும் பதிவாகலாம். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை இன்று தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடல், தென்மேற்கு வங்கக்கடல் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 50 கிலோமீட்டர் முதல் 60 கிலோமீட்டர் வரை வீசலாம் என்பதால் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. நன்றி, வணக்கம்.